ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஸ்வதி ஜே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எல்லாருக்குள்ளேயும் நம்ம பட்ஜெட் போடும்போது ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம எப்படியெல்லாம் நம்ம பணத்தை சேமிக்கிறது, நம்ம நாளைக்கு எப்படியெல்லாம் சேமித்து அந்த பணத்தை யூஸ் பண்ணுறது, நம்ம பசங்களோட ஃபியூச்சருக்காகவும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணுன்ற நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள் சின்ன சின்னதாக இப்போ நம்ம சேவிங்ஸாக பார்க்க போகிறோம். 2024 செப்டம்பர் மந்த் பட்ஜெட் பிளானிங் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். 2024 செப்டம்பர் மாதம் நமக்கு ஆரம்பிக்குது. அந்த மாதத்தோட பட்ஜெட் தான் பார்க்க போகிறோம். மந்த்லி பட்ஜெட் பிளானிங் 2024 பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண. நான் பட்ஜெட் போடும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணுவேன். என் ஹஸ்பண்டோட சேலரி பார்த்தீங்கன்னா 33,000 ரூபாய். இந்த 33,000 ரூபாயில் நான் என்னென்ன பிளானிங் போட்டு எப்படியெல்லாம் சேவ் பண்ணுவேன், எப்படியெல்லாம் அதை மிச்சப்படுத்துவேன், எப்படி அதை செலவு செய்வேன், எங்களோட ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி அமைச்சுப்பேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த 33,000 ரூபாயில் நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நமக்கு எப்பவுமே முக்கியமான 2 விஷயம் நான் எப்பவுமே சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒன்று சேவிங்ஸ்க்கு, இன்னொன்று நம்மளோட ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங்க்கு, எக்ஸ்பென்சஸ்க்கு. இந்த 2 விஷயமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம ஃபேமிலியை நடத்துறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த 2 விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ என் ஹஸ்பண்டோட சேலரி 33,000. இந்த 33,000ல நான் என்னென்ன பண்ணுவேன், நம்மளோட சேவிங்ஸ் பண்ணணும், நம்மளோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தணும், ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்கும் பார்க்கணும். ஸோ இதை 33,000 ரூபாயில் இவ்வளோத்தையும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால முடியாது. அதுக்கு நம்ம சின்ன சின்னதாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் சேவிங்ஸுக்கு, எக்ஸ்பென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே 15,000 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்பென்சஸ்க்கு போட மாட்டேன். ஃபியூச்சர் சேவிங்ஸ், ஒரு 50 வயசுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வீடு அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும். நமக்கு ஒரு இன்கம் அப்படின்றது வேணும். அந்த வயசில் நமக்கு வாழ்றதுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார் கையிலையும் நம்ம போய் நிற்கக்கூடாது, யார்கிட்டையும் கை நீட்டி காசு கேட்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு பேக்கப் பிளான் வச்சிருக்கணும். 50 வயசுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற பெண்களோட நிலைமை எப்படி இருக்கும்? இப்போது வேலைக்கு காலையிலேருந்து நைட்டு காலையில் 9 மணிக்கு கிளம்புனா நைட்டு 10 மணிக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்குது. இதுவே நீங்கள் வீட்டில் இருந்து சம்பாதிச்சிங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க, வீட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவாங்க இல்லையா. நம்மள வெளியே போய் வேலை செஞ்சாலும் சரி, வீட்டில் இருந்து வேலை செஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு ஏர்னிங் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்கணும். நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணது பார்த்தீங்கன்னா, என்னோட பையன் வளர்ந்தா நான் எனக்கான ஸ்டேபிளான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு இன்கம் அப்படின்றது வேணும். நான் என்னோட சின்ன சின்ன கனவுகளில் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா. அப்படி தான் விட்டு கொடுத்து போகிறது நம்மளோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறோம். இதுவே அந்த பணம் நம்ம கையில் இருந்து நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருந்தால் அந்த சின்ன விஷயத்த நம்மளால் வாங்க முடியும். ஃபேமிலிக்கு நம்மளோட சப்போர்ட்டை கொடுக்க முடியும். நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கிறதால தான் நம்மளால ஒரு வேலைக்கே அப்படின்றது போக முடியல, நம்மளாலேயும் இண்டிபெண்டா அப்படின்னு நிற்க முடியல. நம்ம ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அமையுது. இல்லத்தரசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன தேவைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்காக எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்ககிட்ட வர வருமானத்தை, உங்ககிட்ட உங்கள் கணவர் ஒரு வருமானம் கொடுக்குறாரு அப்படின்னா அதுல இருந்து மிச்சப்படுத்தி உங்களுக்கான சேவிங்ஸை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போதும். செப்டம்பர் மாசத்தோட ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங் நான் 15,000 ரூபாய்க்கு போடுவோம் இல்லையா. இந்த செப்டம்பர் மாதம் நான் என்னென்ன எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அரிசி மூட்டை வாங்க வேண்டியதாக வரும், 1,700 ரூபாய் போட்டிருக்கேன். சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா 850 ரூபாவே போதுமானதாக இருக்கும். ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கேன். ஃபோன் ரீசார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நான் பண்ண மாட்டேன். மளிகை பொருள் பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாய். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இபி பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம கட்ட வேண்டியது இருக்காது. கேபிள் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் தான், எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதால 250 ரூபாய் கிடையாது, 200 ரூபாய். ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய். பழத்தில் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய். பெட்ரோல் 1,500 ரூபாய். மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய். அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு 1000 ரூபாய். எமர்ஜென்சிக்கு ஒரு 1000 ரூபாய். ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ரூபாய். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் அவ்வளவா ஓடாது, பட் ஒரு 500 ரூபாய்க்கு தான் ஸ்நாக்ஸ் செலவாகும். ஃப்ரூட்ஸுக்கு நாங்கள் அதிகமாக செலவு பண்ணிப்போம். இருக்கிறத வீட்டில் எப்படியெல்லாம் ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட்டாக ஒரு 15,000 தான் என்னோட பட்ஜெட்டை நான் முடிப்பேன். 15,000 ரூபாய் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இப்படி நம்ம எழுதி வச்சா மட்டும் போதாது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எழுதி மட்டும் சொல்லாதீங்க, நீங்கள் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்கிறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 விஷயத்த தெரிஞ்சுக்கணும். கையில் இந்த 15,000 ரூபாயில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கையில் தேவைப்படுது, இந்த 15,000 ரூபாயில் நமக்கு எவ்வளோ ஜிபே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரையும் அரிசி மூட்டை தேவை இந்த மாதம் அப்படின்னா நம்ம மாதம் ஃபஸ்ட்டில் சேலரி வந்தோடனே 15,000 ரூபாய் இதுக்காக ஒதுக்கியிருக்கேன் இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு அரிசி மூட்டைக்கு ஜிபே பண்ணிடுவேன், சிலிண்டருக்கு பேடிஎம்ல பண்ணி விட்டுருவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ரீசார்ஜுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நமக்கு, ஏன்னா இந்த மாதம் நான் பட்ஜெட் போடல. மளிகை பொருளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் அக்கௌண்ட்லேயே வச்சிருப்பேன், 500 ரூபாய் மட்டும் கேஷாக எடுத்துப்பேன். காய்கறி பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் எழுதி வச்சிருக்கேன் இல்லையா.
கிச்சனில் ஒரு சின்னதாக ஐஸ்கிரீம் டப்பா மாதிரி ஒன்று வச்சுருப்பேன். அதில் தான் காய்கறியோட அமௌண்ட் போட்டு வச்சுருப்பேன். நான்வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இதை எதில் நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் நான்வெஜ்ஜுக்கான அமௌண்ட்டை வந்து இப்படி வச்சுருப்பேன். இந்த மாதம் எனக்கு மிச்சம் ஆனது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கான அமௌண்ட்டு இதில் இருக்குது பாருங்கள், 150 ரூபாய் கிட்டத்தட்ட மிச்சம் ஆயிருக்கு. இந்த காய்கறிலையும் நான்வெஜ்லேயும் மிச்சம் ஆகிற பணத்தை வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பவுல் இருக்கு இல்லையா, இந்த பவுலில் தான் நான் வந்து மிச்சமாகிற தொகை எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன். கிச்சனில் தான் இதுவும் இருக்கும். சில்லறெல்லாம் இதில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி பிடிக்க போகிறதுக்கு 5 ரூபாய் இல்லையா ஒரு கேனு, அதுக்கான அமௌண்ட்டை அதிலேருந்து நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இப்படி தான் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த காய்கறி நான்வெஜ்ஜோட அமௌண்ட்டு சில்லற அமௌண்ட்லாம் இதில் போட்டு வச்சு இதிலேருந்து தண்ணி பிடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாலுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இல்லையா, இதில் ஒரு 200 ரூபாய் மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் 800 ரூபாவை என் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பிடுவேன். ஏன்னா பால் வந்து அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஆவின் பூத்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் இந்த கேஷ் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். கரண்ட் பில்லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் போடலை, ஒரு வேளை இருந்தால் ஃபஸ்ட்டு நமக்கு 24ஆம் தேதி ரீடிங் எடுத்துருவாங்க. ஸோ அடுத்த மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி நமக்கு சேலரி கிடைக்கும்போது இந்த இபி பில்லுக்கான அமௌண்ட்டை அப்பயே நான் கூகுள் பே பண்ண சொல்லிடுவேன், அப்பயே முடிச்சிருவோம். அதே மாதிரி கவர்மெண்ட் கேபிளுக்கான காசு வந்து 200 ரூபாய். இதை நாங்கள் எப்போ ரீசார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா 25ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த அமௌண்ட்டை கையில் தான் மோஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணிப்பேன். ஒரு வேளை அந்த அண்ணா வந்து எப்பயாச்சும் ஜிபே பண்ணணும்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து பக்கத்தில் இருக்க வாடகைக்கு இருக்காங்களே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஜிபே பண்ண வச்சுட்டு என் அக்கௌண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் அவர் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பேன். ரேஷன் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கையில் தான் வச்சுருப்பேன். பழங்களுக்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய். இந்த 800 ரூபாவை இந்த பர்ஸில் நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஒவ்வொரு பர்ஸுக்கும் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஏன் அப்படின்னா கலர் டிஃப்ரென்ஸ் எடுத்து பழத்துக்கு இந்த பர்ஸ் அப்படின்றது நான் கண்டுபிடிச்சிருவேன். பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டு, மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா கையில் தான் கேஷ் வச்சுருப்போம். இந்த கையில் கேஷு, அதர் எக்ஸ்பென்சஸ் கேஷு, எமர்ஜென்சி கேஷு, இந்த 3மே இதில் தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா 3த்துக்கும் நான் மொத்தமாக சேர்த்த மாதிரி 3000 ரூபாய் எடுத்து வச்சுருவேன். இதில் 1000 ரூபாய் அப்படின்றது மாத கடைசியில் தான் நான் வந்து எமர்ஜென்சி கேஷை சேவ் பண்ணுவேன். அது வரையும் இந்த மெடிக்கல் காசு, அதர் எக்ஸ்பென்சஸ் காசு, எமர்ஜென்சி கேஷு 3மே இதில் தான் இருக்கும். திடீர்னு நாங்கள் வெளியே போகணுன்னு நினச்சோம் அப்படின்னா, அவுட்டிங் பையனை கூட்டிகிட்டு வெளியே போகணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா கூட இந்த அமௌண்ட்டை தான் நான் எடுத்து வந்து செலவு பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். சேவிங்ஸ்க்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கிட்டேன். இந்த 15,000 ரூபாயும் நான் வந்து ஒரு சில தொகையை எடுத்து வைக்கணும் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி பார்த்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த அமௌண்ட் அப்படின்றது நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான், நல்லபடியாக நிம்மதியாக சாப்பிட்டு என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறோமோ இந்த அமௌண்ட் வந்து அதுக்கான அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இந்த அமௌண்ட்டெல்லாம் மிச்சப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு தாராளமாக இதில் ஒரு வேளை மிச்சம் ஆனால் நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸாக போட்டுருவேன். ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1500, ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாயும் அக்கௌண்ட் வந்துலேருந்து கேஷை தான் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா மோஸ்ட்டாக மில்க் பிஸ்கெட்டு, பட்டர் பிஸ்கெட் வாங்குற அமௌண்ட்டு தான் இதெல்லாம். அப்படி இல்லை அப்படின்னா வேர்க்கடலை, பர்ஃபீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட்டை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்கில் ஷோகேஸில் தான் வச்சுருப்பேன். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஸ்நாக்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த புக்கில் இருந்து தான் எடுத்துப்பாங்க. ஓப்பன் பண்ணால் இந்த புக்கில் இருக்கும். 200 வந்து எனக்கு மிச்சம் ஆயிருக்கு. எப்படி மிச்சம் ஆச்சு அப்படின்றத நான் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் எக்ஸ்பென்சஸில் சொல்கிறேன். மொத்தம் 400 ரூபாய் அப்படின்றது எனக்கு மிச்சமான தொகை. 15,000 ரூபாயில் கம்பல்சரி மிச்சம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்டும் வச்சிருக்க மாட்டேன். மிச்சம் ஆகிற அமௌண்ட்டை அப்படியே சேமிக்கணுன்றது தான் நினைப்பேனே தவிர கம்பல்சரி இந்த பணத்தை நான் மிச்சமே படுத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா பசங்க வளர்கிற இடத்துல இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துலலாம் சிக்கனம் பண்ணோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து நம்ம தேவையானதை எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அதனால இதெல்லாமே நான் வந்து தாராளமாக செலவு பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 33,000 ரூபாய் இருந்த சேலரி இடத்துல 15,000 எக்ஸ்பென்சஸ் போயிடுச்சு, பேலன்ஸ் 18,000. இந்த 18,000ல நான் என்னென்ன சேவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சிட் ஸ்கீம் போட்டுட்டு இருந்தேன், தீபாவளி சீட்டு, பொங்கல் சீட்டு, அப்புறம் ஆர்டி, இந்த 4மே இதில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 18,000 சேலரியில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சேவிங்ஸ்க்கு 18,000 போட்டிருந்தோம் இல்லையா. இப்போ கோல்டு சீட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு, தீபாவளி சீட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் இந்த செப்டம்பர் மாசத்துலேருந்து 5,000 ரூபாய் தான் போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 2,000 ரூபாய் பொங்கல் சீட்டு, ஆர்டி ஒரு 3,000 ரூபாய், கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் போட்டுட்டு இருந்த இடத்துல ஹஸ்பண்ட் சேலரி சேவிங்ஸில் வந்து 5,000 தான். மிச்ச அமௌண்ட்டை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையனோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்படி நான் ஒரு 5 மாதம் எடுத்து வச்சேன் அப்படின்னா 65,000 ரூபாய் சேவ் ஆகிடும். இந்த பணத்தை நான் அப்படியே சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம். ஸ்கூல் ஃபீஸுக்கு, யூகேஜிக்கு தேவையில்லாமல் நான் போய் கடன் வாங்க வேண்டியதில்லை. அப்பன்னு பார்த்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்கூல் ஃபீஸுக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் முன்னாடியே எப்போவுமே பிளான் பண்ணுறது தான். ப்ரீகேஜிக்கும் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் எல்கேஜியில் மிஸ் பண்ணிட்டதால சரி இப்போ யூகேஜிக்கு வந்து பிளானிங் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கோம்.
இந்த அமௌண்ட் வந்து ஒரு 5 மந்த்ஸ் நான் சேமித்தேன் அப்படின்னா இந்த 13,000 ஒரு 65,000 என் கையில் கிடச்சிரும். ஸ்கூல் ஃபீஸுக்கு எல்கேஜிக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எமர்ஜென்சிக்காக தான் ஏலச்சீட்டு போட்டிருந்தது 5,000 ரூபாய் அப்படின்னு. அதை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதையும் எடுக்காமல் எமர்ஜென்சி வேணாம், கோல்டுக்கு வேணாம், ஸ்கூல் ஃபீஸுக்காக அந்த அமௌண்ட் ஏலச்சீட்டு அமௌண்ட் இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் வந்து அப்படியே விட்டுட்டோம். அதையும் இந்த மாதிரி நம்ம ஒரு 5 மந்த்ஸ் வந்து நம்மளோட சேலரியிலேருந்து எடுத்து வச்சா பசங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்ற மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் ஃபீஸ்க்குன்ட்டு ஆர்டி எதுவும் போடலை. ஸோ ஒரு 5 மந்த்ஸ் வந்து சேலரி எதுக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா 65,000, இந்த 65,000 சார் நான் அப்படியே வச்சிருவேன் ஸ்கூல் ஃபீஸுக்காக. ஸோ இதுலேருந்து நாங்கள் எந்த அமௌண்ட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சேவிங்ஸ் பண்ணோம் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் என்னோட 2025 ஐடியாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2024 எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு 2025க்கு இந்த ஐடியாஸை நான் பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு நான் போட்டிருந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆக போகுது. பொங்கல் சீட்டும் வந்து மோஸ்ட்டாக டிசம்பர்லேயும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதோட அதையும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஆர்டி மட்டும்தான் ஒரு 5 வருஷம் போகும். அதுக்கப்புறம் தான் இந்த நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ண மாட்டிங்களா இப்படி சேவிங்ஸே? அப்படி கிடையாது, நாங்களும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம், ஜாலியாக தான் இருக்கும். எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஜாலியாக தான் இருக்கும். உங்களை மாதிரி ஒரு நார்மல் லைஃப் தான் நாங்களும் லீட் பண்ணுறோம். நம்ம சேனல் பற்றி சேவிங்ஸ் பற்றி அப்படின்னு இருக்கிறதால நான் வந்து எனக்கு தெரிஞ்சதையும் நான் எப்படியெல்லாம் சேவ் பண்ணி என்னோட கடனை அடைக்கிறேன், நான் எப்படியெல்லாம் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். உங்களை மாதிரி ஒரு நார்மல் லைஃப் தான் எல்லாருமே லீட் பண்ணுவோம், சரிங்களா? ஹாப்பினஸ்ன்றது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் வேறுபடும். நான் இதை செஞ்சாதான் சந்தோஷப்படுவேன், நீங்கள் அதை செஞ்சாதான் சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லார் லைஃப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால அவங்கவுங்க ஹாப்பினஸ் வந்து டிஃப்ரெண்ட் விஷயத்தில் தேவைப்படுது. சிஸ்டர் வந்து யூடியூப் சேலரி பற்றி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து யூடியூப் சேலரி அப்படின்றது ஒரே ஒரு வாட்டி தான் வந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும், ஃபஸ்ட்டு சேலரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பசங்களுக்காக கொடுத்துட்டேன். ஹெல்ப் பண்ணி அன்றைக்கி சாப்பாடு போட சொல்லி அதுக்காக நான் வந்து கொடுத்தாச்சு. ஒரே ஒரு வாட்டி வந்தது, அது நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த டைமில் நான் கொடுத்துட்டேன். அதனால தான் மோஸ்ட்டாக யூடியூப் சேலரி வரி போட்டது கிடையாது. ஏன்னா யூடியூப்பில் எனக்கு எந்த இன்கமும் வந்ததில்லை. ஒரே ஒரு வாட்டி இன்கம் வந்தது. அந்த இன்கமும் சரி பசங்களுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொடுத்தாச்சு. நமக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா சந்தோஷம் தான். நம்ம லைஃப்பில் நம்மளால் ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம்னு நினச்சிக்கலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு ஒரு சில இடத்துல வந்து சந்தோஷங்கள் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பணத்தை எடுத்து நான் வந்து ஏர்ன் பண்ணோம், இதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணோம். ஆனால் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி அமையலை, யாருக்கும் நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அமையல. நமக்கும் அந்த சூழ்நிலை வந்து அது வரையும் நமக்கு தெரியலை. எனக்குன்னு ஒரு கஷ்டம், என் குழந்தை இல்லை, 2வது குழந்தை இறந்தப்போ தான் வந்து எனக்கு அந்த வலியோட வேதனை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்பத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண இந்த சின்ன விஷயங்கள் தான் வந்து யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, நமக்கு யூடியூப்பில் ஒரே ஒரு வாட்டி சேலரி கிடச்சிது, அதை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுத்தேன். ஒரு சிஸ்டர் கேட்டதால் நான் சொல்கிறேன். சேலரி 33,000 15,000 பட்ஜெட்டு 18,000 பார்த்தீங்கன்னா எங்களோட சேவிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக வந்து நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு வந்து ஒரு 15,000 கிடைக்குது. அந்த 15,000ல் 5,000 வந்து எமர்ஜென்சி கேஷ். நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, நம்ம கையில் அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கான சேலரியோட பணமாச்சும் இருக்கணும். ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாவாச்சும் உங்கள் கையில் வந்து மினிமம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நாளைக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சினா எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுக்காக ஒரு 5,000 ரூபாய் எடுத்து வைக்கிறது தான். மிச்சம் 10,000 ரூபாய் வந்து மோஸ்ட்டாக சேவிங்ஸ் போடுவோம். எதுக்காக அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த சேவிங்ஸ் வந்து 10,000ல் போட்டுருவேன். அதனால் மோஸ்ட்டாக இந்த இன்கம் 15,000 எங்களோட வருமானத்தை வந்து பெருசாக நான் எடுத்துக்கவே மாட்டேன். இதை மோஸ்ட்டாக சேவிங்ஸ் தான். இந்த 15,000 இதை நான் வந்து கண்டுக்கவே மாட்டோம். இந்த 15,000 அப்படின்றது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஓட்டி பார்க்குறது, நான் வேலை பார்க்குறது, ஒரு சின்ன வேலைகள் பார்க்குறது எல்லாமே சேர்த்து தான் இந்த 15,000. இந்த 15,000லேருந்து தான் 5,000 எமர்ஜென்சிக்கு, 10,000 வந்து எங்களோட வீடு கட்டுற விஷயமா வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேலை பார்க்குறத பொறுத்து தான் இந்த 15,000. இது வந்து ஒரு சில டைம் வேறுபடும், இல்லை ஒரு சில டைம் எக்ஸ்ட்ராவாக கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேரும் எக்ஸ்ட்ராவாக பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற விஷயம் மூலயமா கிடைக்கிறது தான் இந்த 15,000. அது கண்டிப்பாக யூடியூப் கிடையாது. என்னோட செப்டம்பர் மந்தோட பட்ஜெட் பிளானிங்கு மோஸ்ட்டாக இப்படி தான் என்னோட பட்ஜெட் பிளானிங் இருக்கும். என்னோட சேவிங்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நான் வர வீடியோஸில் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுறேன். என்னென்ன வேலைகள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க, கண்டிப்பாக அதையும் நான் வர வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஏற்கனவே வீடியோஸ்லேயும் அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே ஸ்கூல் ஃபீஸுக்காக இந்த மாதிரி தான் சேமிப்பேன். ஏன்னா முன்னாடியே சேமிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினைப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 months 5 months கமிட்மெண்ட்டே இல்லாமல் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ்க்கு ரெடியாக இருக்கும் நெக்ஸ்ட் இயருக்கு.
நான் படிக்கும்போதே அப்பா வந்து அப்படிதான் பிளான் பண்ணியிருப்பாரு. அதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.